வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐடிபிபிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அண்டு இது எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிபிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் வெப்சைட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நியூஸ் அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கான ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிபிபி போலீஸ் வெப்சைட்டு அப்படின்ற எல்லாவற்றும் வீடியோ கேலரியில் வந்து இருக்கும். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வியூஸ் ஆல் நியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷனாக இருக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிபிஎஃப்பில் ஃபோர்ஸ்க்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். இதுதான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு இன்னும் ஐடிபிபிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனில் வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுன்னு கொடுத்துருப்பாங்க, சில இது வந்து ஃபீமேலுன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/1/2025 19/2/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 வேக்கன்சி, டோட்டலாக 48 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 21 வேக்கன்சி, எஸ்சியில் 7 வேக்கன்சி, அண்ட் எஸ்டியில் 3 வேக்கன்சி, அண்ட் ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 4 வேக்கன்சி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து இந்த போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரே ஒரு போஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்தீங்கன்னா 56,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஸ்பெஷலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனே இவங்கெல்லாம் இருந்தால் இவங்களுக்கு வந்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 56,100 1,77,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ ரெக்ரூட்மெண்ட் டிஃபென்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டிகிரி டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸோ அண்ட்
கம்யூனிகேஷன்ஸோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை வயசுலேருந்தா 17.5 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனோட சேர்த்து சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 19 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரிலாக்ஸேஷன் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா சில கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அதே தான். சரிங்களா? எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்களோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர் to 5 இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இது எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அண்டு பிஇடி டெஸ்ட்டு அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்டு ஃபிசிக்கல் அதாவது உங்களுடைய உங்களுக்கு மார்க்கை வந்து டிஃபைன் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் செலெக்ஷன்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து உங்கள் கையில் கொடுத்துருவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகிரி கிடையாது. அதாவது மேல் கேண்டிடேட் அண்ட் பிலாங் டு யூஆர், ஓபிசி, யூடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ருபீஸ் இருக்கும். மற்ற கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்டர் ஒர்க் சென்ட்ரலில் ஸ்டேட்டில் ஏதாவது நீங்கள் ஒன்றுத்தில் படிச்சிருந்தாலும் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 19 பிப்ரவரி 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட்லேருந்து உங்களுக்கு எப்போ வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்ற எல்லா டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். 100 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா மேலுக்காக 18 செகண்டும் அண்ட் 800 மீட்ரு 4 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இது தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பயோமெட்ரிக்கு அண்ட் ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின் இருக்கும். 2 ஹவர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அண்டு சிபிடி OMR சீட்டு 2 எக்ஸாம் இருக்கும். அந்த 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமு, அதுக்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனோட மார்க்கும் அண்டு இன்டர்வியூட மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா ரேஷியோ படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். மேலே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஹவ் டு லாகின் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே நீங்கள் ஒன் பேக் வந்தாலே போதும். உங்களுக்கு நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்றதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஃபுல் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கைஸ், தேங்க்யூ.